தமிழக மக்கள் அவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். லகரம் மீடியா அப்படிங்கிற ஒரு வழியாக உங்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய போர் போய்கிட்டு இருக்குங்க. ஸோ என்ன செய்கிறேன்னு தெரில. அரிசி தட்டுப்பாடு, தண்ணி தட்டுப்பாடு, இங்கேருந்து வெளியே கூட போக முடியல. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கும் மத்தியில் இந்த தமிழ்நாட்டில் வேற போட்டு நம்மளை போட்டு படுத்துறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டா குறிப்பாக டிஎம்கே சேனல்ஸான சன் டிவி, நக்கீரன்லாம் ஏன்டா சொல்கிறீங்க அப்படிங்க கேட்காதீங்க. அவன் கண்டிப்பாக அவன் வந்து ஒரு டிஎம்கேவோட சேனல் தான் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் எப்படின்னா, வெளிப்படையாக நாங்கள் டிஎம்கேக்கு நாங்கள் நல்லது மட்டும்தான் செய்வோம், டிஎம்கே பற்றி வேறு எதுவுமே நாங்கள் தப்பாக பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்களேன். விஜயோட விவாகரத்து வழக்கை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிறீங்க, அவ்வளோ வீடியோக்கள் போடுறீங்க. ஒரு திமுக நிர்வாகி 2 வயசு குழந்தைய என்ன பண்ணா அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சின்ன பையலும் கிடையாது. அந்த சின்ன பிள்ளைகிட்ட என்ன பார்த்தான் அப்படிங்கிற தெரில. ஒரு பெற்றோர் இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளைய என்ன சித்திரவதைப்படுத்தி கொண்டிருக்கான். இன்னொரு டிஎம்கே நிர்வாகி, கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர், இப்போ வந்து மாவட்ட துணை செயலாளர், அவரோட பையன், ஒரு செகண்ட் இயர் படிக்கிற பையன் ஒரு அரசு ஊழியர் மேலே காரை ஏற்றி கொண்டிருக்கான், தண்ணி அடிச்சுட்டு. ஏன்னா ஒரு செகண்ட் இயர் பையன் எப்படி அப்படின்னா அந்த வீட்டில் நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் வளர்த்துருப்பீங்க? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இன்னொன்று, ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த 24 வயசு பையனை இங்கே ஓட்ட போட்டாங்களாம் ட்ரில்லரை வச்சு. உன் வீட்டில் இருக்கிற எவனாக்காச்சும் ஒருத்தனுக்கு அப்படி பண்ண முடியுமா? சொல்லு. வாயில் சைலன்சரை வச்சு சுட்டு பிறப்புறுப்பு அறுத்து சாக்கடையில் தூக்கி வீசிருக்கீங்க. ஜாதி வெறி. உன் வீட்டு பசங்களை எவனாச்சும் இப்படி பண்ணால் நீ சும்மா இருப்பியா? சொல்லு. எலெக்ஷன் டைம்ங்கிறனால எல்லாத்தையும் மூடி மறைச்சிடலாம், நம்ம மட்டும்தான் மீடியா அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கீங்களாங்கிறதான் ஒரு சின்ன கேள்வி. ஒன்றும் இல்லை, சின்ன கேள்வி தான். இல்லாத கேஸுக்கு செய்யாத ஒரு விஷயத்த எவ்வளோ சாட்சிகள் ரெடி பண்ணி, பொய் சாட்சிகள் ரெடி பண்ணி கொண்டு வந்து கூண்டில் ஏற்றி அவ்வளோ தூரம் செய்கிறாங்க. ஆனால் நடந்ததை சொல்கிறதுக்கு ஒருத்தன் இல்லை. நான் பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஒருத்தனுக்கு தைரியமும் இல்லை. ஆனால் இல்லாத செய்யாத பல குற்றங்களுக்கு நான் பார்த்தேன், அவன் இப்படி செஞ்சான், இவன் இப்படி செஞ்சான் அப்படின்னு ஒரு சாமானிய மேலே பழி சுமத்துறதுக்கு இந்த ஊரில், இந்த தமிழ்நாட்டில் அவ்வளோ சாட்சிகள் இருக்கு. ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் வெளிப்படையாக சொல்கிறேன், இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷத்தில் அதிமுக கூட இவ்வளோ தூரம் பண்ணது கிடையாது. கனிமூலங்கள் கொள்ளையடிச்சதும் உன் கண்ணுக்கு தெரியலை. பத்திரிகை நிருபர் உன்னோட உன்னோட ப்ரொஃபஷனல் தானே அவன். உன் ப்ரொஃபஷனில் உன் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒருத்தனுக்கு அநீதி நடந்த போது நீ என்ன செஞ்ச? இல்லை நக்கிப்பயலே, நீ என்ன செஞ்ச? விஜய் நல்லகண்ணு அவர்களோட கடைசி இறுதி சடங்குக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்தார், தள்ளாடிட்டு வந்தாரா. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு அவர் ட்ரிங்க் பண்ண அந்த ஸ்மெல் வந்து அடிச்சிட்டான். ஒரு எப்படி சொல்கிறது, பேசிக் நாலேஜுன்னு உனக்கு ஒன்று இருந்திருந்தா இந்த வார்த்தையை நீ எப்படி சொல்லியிருப்ப? சொல்லு. ஒரு பப்ளிக் ஃபிகர், அதாவது ஒரு பிரபலமான ஒருத்தர் ஒரு நிகழ்வுக்கு போகும்போது ஆல்ரெடி நம்ம மேலே அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அவ்வளோ குற்றச்சாட்டுகள் நம்ம மேலே சொல்கிறாங்க. நம்ம குடிச்சிட்டு போனால் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க அப்படிங்கிற கூட அந்த மனுஷன் தெரிஞ்சிருக்காது. ஒரு கட்சி தலைவராக இருக்கான், அவனுக்கு தெரியாதா? சொல்லு. நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாரும் ஆமாம் 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 உனக்கு ஆமாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அப்படி தானே? விஜய் குடிச்சிட்டு வந்தார் அப்படிங்கிறத எப்படி நீ சொல்கிற? அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த வார்த்தை இப்படிலாம் பேசுனா என்ன அர்த்தம்? இந்த சன் டிவிக்காரன் மறுபடியும் அவனுக்கு அவன் விஜயோட விவாகரத்தை பற்றி அவ்வளோ தூரம் பேசுகிற வெண்ண, நடிகையுடன் தொடர்பு, இப்படியெல்லாம் நீ பேசுகிறவன் உன் கட்சிக்காரன் சாதாரண
சாதாரண கவுன்சிலர், போன பீரியடில் கவுன்சிலராக இருந்துட்டு இந்த இதில் துணை செயலாளராக இருக்கிற அந்த ஒருத்தனோட பையன் என்ன செயல் செஞ்சுருக்காங்கிற உனக்கு தெரியும்ல. அவ்வளோ பெரிய சேனல், நீ வந்து ஒரு நேஷ்னல் சேனல் தான் சொல்லுவேன், நீ வந்து ஒரு நேஷ்னல் டிவி சேனல், சரியா? அப்படிப்பட்டவனுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஒசூல் நடந்து உனக்கு தெரியாது. டிஎம்கேவோட துணை செயலாளர், மாவட்ட துணை செயலாளரோட பையன் செகண்ட் இயர் படிக்கிறான். அவன் தன்னோட டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரை வச்சு ஒரு அரசு அதிகாரியை ஏற்றி கொன்னது உனக்கு தெரியாது. அதுவும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அவர் வீட்டு முன்னாடி அவர் பையன் பைக்கை நிப்பாட்டியிருக்காரு. அந்த பைக்கை நகர்த்தி வைக்கிறதுக்கு இவன் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்திருக்கான். வந்து என்னன்னு கேட்டிருக்காரு, நகர்த்தவும் போயிருக்காரு. இந்த மயிறு போதையில் இருந்தவன்னா பொறுமை தாங்காமல் அவர் பைக்கோட சேர்த்து இடித்து இப்படி ஆரம்பித்த பிரச்சனை. அவரோட அப்பா ஒரு அரசு ஊழியர், அவரை ஏற்றி கொண்டுட்டான் போதையில். செகண்ட் இயர் படிக்கிற பையனுக்கு எதுக்கு அவ்வளோ இதாடா அவங்களுக்கு? அந்த பையனுக்கு எதுக்கு காரு? அதுவும் ஃபார்ச்சுனர், 40 lakhs. எவ்வளவு? 40 lakhs rupees ஃபார்ச்சுனர். இதெல்லாம் எவன் அப்பவும் விட்டு சொத்து? அவனை எப்படி சொல்லி வளர்க்குறீங்க நீங்கள்? எல்லாமே அதில் அவன் என் பவர் என்ன, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற அப்படி பேசியே அவன் அவ்வளோ செயல்களை செஞ்சுருக்கானா. டிஎம்கேல இருக்கேன் நான், அவ்வளோ பெரிய ஆள், நான் இப்போ தான் நாங்கள் ரூலிங் பார்ட்டி, நாங்கள் என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த அளவில் நீங்கள் உங்கள் பசங்களையும் சரி நீங்களும் சரி அந்த அளவில் இருக்கீங்க. என்ன உங்களெல்லாம் அதிகாரத்தில் உட்கார வச்சு எதுக்கு? அந்த சாதாரண மக்களுக்காகத்தானே, எங்களுக்காகத்தானே, நல்லது பண்ணுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகத்தானே உங்களை கொண்டு போய் உட்கார வச்சது. நீங்கள் அந்த அதிகாரத்தை வச்சு மக்களையே நீங்கள் கொல்ற அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள்லாம் என்னடா மனுஷங்க? இன்னொன்று, கிருஷ்ணகிரியில் 2 வயசு பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட என்னடா பார்த்துருப்பீங்க? அந்த பிள்ளைய அவ்வளோ கொடூரமாக செயல்களை செஞ்சு கொன்னுட்டான்டா. அதை மீடியா சொல்லிச்சா? இந்த மாதிரி நக்கி பேசினானா? இல்லை அந்த சன் டிவிக்காரன் பேசினானா? பேச மாட்டான். முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் கொடுத்த கிஃப்ட்டு, முதல்வர் ஸ்டாலின் சிறப்பாக செய்தார் அதை. முதல்வர் ஸ்டாலின் காலையில் தூங்கி எந்தித்தார், காஃபி குடித்தார். இதை தாண்டா நீங்கள் செய்வீங்க. இன்னொரு பக்கம் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு 24 வயசு பையனை இங்கே ட்ரில்லை போட்டு ஓட்ட போட்டிருக்கான். ஓட்டை போட்டு வாயில் சைலன்சரை சுட்டு பிறப்புறுப்பை அறுத்து கொன்று சாக்கடையில் தூக்கி போட்டிருக்கான். இதெல்லாம் உன் வீட்டு பசங்களுக்கு நடந்தால் என்ன ஆகுறது? அந்த அதே ஃபார்ச்சுனர் காரை வச்சு உன் வீட்டில் உள்ளவனை ஏற்றிருந்தா நீ எல்லாம் என்னடா செஞ்சுருப்பீங்க? அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பீங்க. உன் கூட இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் நீ போய் நின்று எதுவும் இருக்க மாட்டேன். இது எல்லாத்தையும் மறைச்சதுக்கு ஒரு காரணம் எலெக்ஷன் அப்போ நம்ம பேர் கட்டக்கூடாது. நம்ம வந்து நல்லது பண்ணோம், பெண்களுக்கு அதை பண்ணோம், பெண்களுக்கு இதை பண்ணோம், முதியோர்களுக்கு அதை பண்ணோம், இப்படியே நீங்கள் அப்படியே பாவலா காமிச்சிட்டே போயிருவீங்க. நான் சொல்கிறேன் சத்தியமாக நீங்கள் ஒன்றுமே நீங்கள் பண்ணது இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஒன்றுமே பண்ணது கிடையாது. 50 வருஷம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பேச்சு தான். நேற்றுங்கும் போது இன்னைக்கு நள்ளிரவுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நள்ளிரவில் நாங்குநேரில் ஒரு சம்பவம். ஒரு பெரிய கும்பலுக்கும் இன்னொரு கும்பலுக்கும் சண்டை. அதில் பல பேர் வெட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. இப்படி சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சம்பந்தமே இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு 9 பேர் 3 பைக்கில் நல்லா குடிச்சிட்டு போதையில் கஞ்சாவும் அடிச்சுட்டு போய் அங்கே இருக்கிற டீ கடையில் இருக்கிற கிட்டத்தட்ட 8 பேர் சொச்சத்தை அவன் விரட்டி வெட்டியிருக்காங்க. அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் வடமாநில தொழிலாளர், இன்னொருத்தர் நாங்குநேரி அந்த பகுதியை சேர்ந்தவர். இந்த சண்டை எதுக்கு வந்துச்சுன்னே தெரியலையா. குறிப்பாக ஒரு சண்டைன்னா ஒரு 2 பேருக்கு உள்ள ஒரு பகையாக இருக்கலாம், இல்லை ஒரு 2 குரூப்புக்குள்ள ஒரு ஜாதி கலவரம்னு வச்சுக்கோங்களேன், இருந்திருக்கலாம். ஆனால் என்ன காரணம்னே தெரியாமல் போதையில்
வெண்ணையை போய் வெட்டியிருக்காங்க, அவ்வளோ பேரையும் சரமாரியாக வெட்டியிருக்காங்க. 6 பேர் சிகிச்சையில் இருக்காங்க, 2 பேர் செத்தே போயிட்டாங்களாம். இதில் அந்த பகுதியில் இருக்கிற ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா இது காலங்காலமாக கிட்டத்தட்ட 50 வருஷமாக அது நடந்துக்கிட்டு இருக்கு, நாங்களும் இப்போ சரியாயிரும் அப்போ சரியாயிரும், இப்போ அதை பண்ணிடுவாங்க அப்போ அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எந்த ஒரு விஷயமே இப்போ வர நடக்கலை. நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். போராட்டம் மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ரோட்டில் நாங்கள் நடமாட முடியாது, நடமாடுறதுக்கே பயமாக இருக்குது, வெளில போயிட்டு வர்றதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறது அதுதான், ஒரு 2 குரூப்புக்கு நடுவில் அந்த பிரச்சனை இருந்திருந்தா, இல்லை 2 பேர் தனிப்பட்ட பகையாக இருந்திருந்தா எங்களுக்கு அது வேறு மாதிரி போயிருக்கும். சம்பந்தமே இல்லாமல் ரோட்டில் போகிற வரவையில் இவங்க போதையில் வெட்டுனா நாங்கள் எங்கள் குடும்பத்தோட நிம்மதியாக இருக்கிறது, நாங்கள் எப்படி வெளியில் போயிட்டு வர்றது அப்படின்னு கேட்காரு. இதுக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது வேணும், இல்லையா எங்களுக்கு எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறதை தவிர வேறு எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு அவர் அவ்வளோ ஆதங்கத்தில் அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், திமுக ஆரம்பித்து 50 வருஷம் ஆச்சு, அவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்களே. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்துச்சு. நீங்கள் சொல்கிற ஒரு கிளைம், நீங்கள் வைக்கிற கிளைம் என்னென்னா, நாங்கள் சென்ட்ரல் பார்ட்டிஸ் அவங்க காங்கிரஸையும் பிஜேபியும் அவங்களுக்கு மாற்றாக தான் நாங்கள் இங்கே வர்றோம், ஸ்டேட் பார்ட்டிஸாக வந்தோம், நல்லது பண்ணோம், இதை பண்ணோம் அதை பண்ணோம் செய்கிறத நீங்கள் செஞ்சீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. 50 வருஷமாக அவன் உட்காந்து அவ்வளோ தூரம் இது பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாச்சும் நீங்கள் செஞ்சீங்களா? எத்தனை எம்எல்ஏஸ் மாதிரி இருப்பீங்க, எத்தனை எம்பிஸ் மாதிரி இருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்களா? இல்லை. நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் எதையுமே நீங்கள் செய்யலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்கள் எல்லாம் என்ன ஒரு அரசியல் நடத்துனீங்க, ஆட்சி நடத்துனீங்க? இது தடவையா? இந்த மாதிரி எத்தனை நடந்திருக்கு? இந்த உங்கள் கைகூலிகளான உங்கள் சேனல் சன் டிவி, அவன் ஒரு பத்திரிக்கை அப்படிங்கிற ஊடகத்தை அவன் செய்திங்கிறத எதுக்கு அவன் பண்ணுறான், நடத்துகிறான்? சன் நியூஸ்ன்னு எதுக்கு வச்சுருக்கான்? நடுநிலையாக இருக்கணும். உங்கள் பிறந்தநாளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறது, போர்க்கால அடிப்படையில் நீங்கள் செயல்படுத்துகிற அந்த திட்டங்களை சொல்கிறதுக்கும் தான் அந்த வெண்ணே இருக்கான். அவன் வேறு எதுக்குமே லாய்க்கலன்னு தான் நான் சொல்கிறேன். மீடியாங்கிறதுக்கு அவனுக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் நாடகம் என்ன, படம், ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், இது நம்ம சொல்லிட்டு போயிடலாம். என்ன இது இப்படி நம்ம இது பண்ணிட்டு போயிடும். நாடகங்கள், படங்கள், ஒரு காலம் விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி விஜய் வச்சே அவன் சம்பாரிச்சான், அவ்வளோதான். கில்லி படத்தை வச்சே அவன் முக்காவை சம்பாரிச்சிருப்பான். இதை தவிர அவன் மீடியாங்கிற பேச்சுக்கு சொல்லுக்கு அவனுக்கு அர்த்தமும் தெரியாது, அவன் அருகதையும் அவனுக்கு கிடையாது சொல்கிறதுக்கு. உங்களோட ப்ரொமோட்டர்ஸ் டிஎம்கேவோட ஒரு ப்ரொமோட்டர் தான் அவன். நீங்கள் கண் எமைச்சா கூட அவன் சொல்லிடுவான், அதுதான் அவனோட வேலை. இன்னொருத்தருக்கு அந்த நக்கிப்பைய, அவனுக்கு விஜயை கண்காணிக்கிறது தான் வேலையே. அம்மா போட்ட அவ்வளோ கேஸையும் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் விஜயை பற்றி நீங்கள் பேசுங்க நாங்கள் ரத்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவ்வளோ. அந்த வெண்ணை முழு நேரமாக அதைத்தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கான், விஜயை பற்றி தான் பேசுகிறான், விஜய் பின்னாடியே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த விஷயம்லாம் நடந்திருக்கா நடக்கலையா, இருக்கிறாங்களா இருக்கல, மக்கள்லாம் இருக்காங்களா இல்லையா, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த இதே அவனுக்கு தேவையே கிடையாது. நான் ஏன் இது நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அந்த வெண்ணை போயிடுறான். எதையாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு பார்ப்போம். நீ ஒன்று விஜய் பின்னாடி போகிற, இல்லை அவன் குடும்பத்துக்கு பின்னாடி போகிற, இதைத்தான் உன்னால் செய்ய முடியுது. விஜய் என்ன செஞ்சால் உனக்கு என்ன? அவர் என்ன இப்போ ரூலிங்கில் இருக்காரா? இல்லை அவர் உங்களை மாதிரி பல கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு உட்காந்துருக்காரா சொல்லு. ஆனால் ஊனா 41 பேரை கொண்டுட்டு நீ கள்ளச்சாராயம் விற்று நீ எத்தனை பேரை கொண்டுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் கிடையாது. அப்புறம் ஏர் ஷோ நடத்தி ஒரு 5 பேரை கொண்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இப்படி பல விஷயங்கள் இன்னும் எவ்வளோ பேரை உங்கள் நிர்வாகிகள் கொண்டதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துடும். சொல்லு. நான் என்ன சொல்கிறேன், இவங்கெல்லாம் நமக்கு தான் சேவை செய்ய வந்திருக்காங்க. இன்னி டிஎம்கே காரனாக இருக்குது, ஏடிஎம்கே காரனாரு, பிஜேபி காரனாக இருக்குது, காங்கிரஸ் காரனாரு, டிவிகே காரனாரு, எந்த கட்சிக்காரனாக இருந்துக்கோ. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ, முதல்ல இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு புள்ள,
உன் பிள்ளைக்கு நீ ஒரு அப்பா அம்மா, உங்கள் அண்ணன் தம்பிக்கு நீ ஒரு அண்ணன் தம்பி, நீ உன் அக்கா தங்கச்சிக்கு நீ ஒரு அண்ணன் தம்பி, இப்படி உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீ ஒரு நெய்பர், ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து நீ டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே என்ன விற்க வேணால் இருந்துக்கோ. முதல்ல நமக்கு என்ன செய்கிறான் அப்படிங்கிறத முதல்ல யோசி. டிஎம்கேக்காரன் ஆட்சியில் இருந்தால் அவனுக்கு நான் என்ன செஞ்சாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படிங்கிறது இருக்காது. என் கட்சிக்காரன் தப்பு பண்ணான்னா நான் கேட்பேன் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல குடிமகனுக்கான இது. நீ கேட்க மாட்ட அப்படிங்கிறனால தான் அவன் அவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். சாதாரண எப்படி சொல்கிறது, கக்கூஸ் கட்டுறதுலேருந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுற வரைக்கும் எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுவான், கொள்ளையடிப்பான், எல்லாமே செய்யத்தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு நீ கூட இருக்கிற அந்த ஒரு தைரியம். இதே நீ எதிர்த்து கேளு, சும்மா கேளு, யாரா நீ கேட்டால் நான் உன் கட்சிக்காரன் தான்டான்னு சொல்லு. உன் கட்சிக்காரன் தான்டா, அதுக்கு முன்னாடி நான் ஒரு குடிமகன்டா, என் வரிப்பணத்தில் இருந்தாண்டா நீ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்க, அதை ஒழுங்காக செய்கிறியான்னு நான் பார்க்கணுண்டாங்கிற ஒரு வார்த்தை நீ கேளு. உனக்கு பயப்படுவான்ல. நீ அவனுக்கு நீ ஒதுங்கி நின்று தான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். கேட்குறவனை போகிறான் அவன் ஏதாவது செஞ்சிட்ருக்கான். கேட்டால் நான் ரூலிங் பார்ட்டி. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, கிட்டத்தட்ட உங்களுக்கு முன்னாடி 10 வருஷம் அவன் இருந்தான்டா ஆட்சியில், ஏடிஎம் கேட்குறேன். எவனாச்சும் ஒருத்தன் அதை செஞ்சுருக்கான்னு சொல்லி ரவுடிசங்கிறது அவன் பீரியடில் இல்லவே இல்லை தெரியுமா உனக்கு? உனக்கு சொல்லி தெரியணுங்கிற அவசியமாயிரும் கிடையாது. எவ்வளோ சூப்பராக அவனும் கொள்ளையடிச்சான். அவனை நான் தப்பு கரெக்டுன்னு அவன் 100% அவன் கரெக்டாக நான் சொல்லணும். நான் ஒரு ரவுடிசத்துலேயும் சரி, அவன் எப்படி தன்னோட அதிகாரத்தை இந்த மாதிரி அவன் துஷ்பிரயோகம் பண்ணதே கிடையாது. ஆனால் நீங்கள் தான்டா பினாமிலேருந்து கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏ எம்பி இப்படி எல்லா லெவலில் இருந்தும் நீங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன செஞ்சிட போகிறீங்க? எக்ஸ்ட்ரா ₹1 தின்னுட்டா எல்லாமே முடிஞ்சு போகும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதில். அந்த இப்போ ஒரு புள்ள வந்துச்சு, அவள் வந்து அந்த ஜல்லிக்கட்டில் வந்து அவ்வளோ தூரம் போராடியம்மா, அந்த ஒரு கேமரா பட்டுச்சு. அதுதான். ஏன்னா அவளை விட அதிகம் போராடினவனும் இருக்கான். ஆனால் அவள் மேலே கேமரா பட்டுச்சு. அதை எவ்வளோ நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு புத்தி இல்லாமல் என்னென்னமோ பண்ணி இப்போ ஓரம் போயிடுச்சு. இப்போ உடனே என்ன காரணம் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் வந்து காளை மாட்டை பற்றி பேசணுன்னு இவ ஜல்லிக்கட்டை அப்படியே கொண்டு வந்துட்டான். அந்த ஆள் ஜல்லிக்கட்டை பற்றியும் பேசலை, ஜல்லிக்கட்டு நடந்ததை பற்றியும் பேசலை, ஜல்லிக்கட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லலை. இவந்தும் அந்த ஆள் வந்து சப்போர்ட்டும் பண்ணால் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்டப்போ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டு காளை அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையை இவ பிடிச்சிக்கிட்டு விஜய் என்ன ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா, நீங்கள் எப்படி அதை அப்படி பேசலாம் அப்படியே ஆரம்பித்து அடுத்தடுத்த வீடியோக்கள் அப்படியே வெளியே வராவ. உங்கள் ரசிகர்கள் இப்படி பேசினாலும் என்ன இப்படி பேசுகிறாங்க, நீங்கள் பனையூர் வீட்டை விட்டு வெளியே வாங்க, நீங்கள் எப்படினாலும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க, நான் அங்கே வர்றேன் வா, எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்துட்டாங்க. நீ பனையூர் வீட்டை விட்டே உன்னால் வெளியே வர முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சு விட்டான் இவங்க. நீ என்ன செஞ்ச? நீ கிட்னி திருடி இருக்க. கிட்னி திருடி இருக்க. இந்த திருட்டுன்னு தான் சொல்லணும். ஒருத்தன் என்ன கஷ்டத்தில் இருந்தால் தன்னோட கிட்னியை விற்று தன்னோட கஷ்டத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருந்திருப்பான். அவன்கிட்ட போய் 10 லட்சம் வாங்கி தரேன், 20 லட்சம் வாங்கி தரேன், 30 லட்சம் வாங்கி தரேன், கிட்னியை வாங்கிட்டு 50,000 60,000 1 லட்சம் கொடுத்துட்டு பாவம் அவனும் வெளியே சொல்ல முடியாமல் அவ்வளோ குமரி சாகமும் செஞ்சிடறான். அப்படி நீ சம்பாதிக்கணுங்கிற அவசியம் என்ன சொல்லு? இது என்னோட வேலை, இதை நான் இல்லீகலாகவும் செய்வேன், லீகலாகவும் செய்வேன். இதை நான் செய்வேன், இதை இது என்னால் செய்ய முடியும், இதுக்கான விலை இது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு சரின்னு உங்களுக்கு ஓகேனா வாங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைங்க. என்னோடய ஃபீஸ் இது, என்னோடய வேலை இது, என்னை விட அதிகமாக வாங்குறவனும் இருக்கான், என்னோட கம்மியாக வாங்குறவனும் இருக்கான், என்னோடய வேலை அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பச்சையாக சொல்லவா, இதில் எனக்கு வேணும் 5 லட்சம் வாங்கி தரானா, 2 லட்சம் எனக்கு, 2 லட்சம் உனக்கு பேசு. அவன் ஒத்துக்கிட்டான்னா பாவம், அவன் பாவத்தில் நீ போய் தொலை. அவனையும் ஏமாற்றி வாங்கினவனுக்கும் ஒவ்வொரு சிலருக்கு கொடுக்காம அதுக்கு அதிகமாக பேசி எவன்ட்டேச்சும் அதையும் விற்று 2 பேர்த்தையும் கொண்டு நீ அதில் வாழணுங்கிற அவசியம் இருக்கா சொல்லு? இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, வாங்கி வச்சுக்கோ.
என்ன அந்த ஆளை தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒருத்தன் 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 ஸோ ஒருத்தனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னா அவனை தயவு செஞ்சு தொடுறதுக்கு போது யோசிங்க. நான் சொல்கிறது அடிதடிங்கிற அந்த இது இல்லை. ஐயோ உங்களோட இதை பூரம் தோண்டி எடுப்பாங்க அவங்க, அப்படிப்பட்டவங்க நாங்கள் அப்படிங்கிறத சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னோட ஆதங்கங்க என்ன ஆட்சியும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவன் செய்கிறதையும் நம்ம பொறுத்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? யோசித்து செயல்படுங்க. நீ எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போங்க, ஆனால் எங்களை கொண்டு போய் எங்கேயும் தள்ளிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். சொல்கிறது என் கடமை, செய்கிறது உங்கள் கடமை. ஏப்ரல் மாதம் என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்க. டிவி கேக்கு தான் ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் ஓட்டு போடாதீங்க. இவங்க 2 பேரும் நம்மளை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ யோசிச்சு என்னன்றதை பாருங்கள். அபாஷே.